உம்முடைய பிரசன்னத்துல அதே ஆசீர்வாதத்தை நோக்கி வந்திருக்கிற ஐயா என்று சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவருடைய நன்றி சொல்லி மனசார கேளுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, உருக்கமாக ஜெபிங்க, விடாதீங்க. ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க யாரோடு பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வல்லமையுடைய ஊற்றை உணர்வை கடவுள் ஊற்றுவார், அதை தெரிவிப்பார். கடவுளுடைய வல்லமையோடு இந்த பிரசன்னத்துல ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க, எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே சோஸ்திரம் அப்பா, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு கொடான முறையை செலுத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். நன்றி 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 இயேசுவே என்று சொல்லுங்க. எல்லாரும் இந்த தருணத்துல உம்முடைய கிருபையை எங்கள் மத்தியிலே பொழிங்கப்பா, உம்முடைய வல்லமையை எங்கள் மத்தியிலே ஊற்றுதல் செய்யுங்கப்பா, உம்முடைய ஆவியுடைய அக்கினியை இந்த தருணத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ ஆசீர்வாதத்தால் நடத்துங்கப்பா. இந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க, உம்முடைய கிருபையால் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி எல்லாருமே இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையால் ஆண்டவரை நடத்துங்க. ஜெபிப்போம். இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணையாளரே உம்மை போற்றி புகழுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவருமே கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி அந்த நற்கருணையாளருடைய அந்த வல்லமை நிறைந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். என் அன்பு இயேசுவே, எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். என் அன்பு இயேசுவே, எனக்கு நற்கருணையாளரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை இந்த தருணத்துல எங்கள் மத்தியிலே நீ கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி இயேசுவே. எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய வல்லமையை பொழிந்து கொண்டிருப்பவரே, அதற்காக நன்றி இயேசுவே. இந்த தருணத்துல உம்முடைய தூய இரத்தத்தை எங்களுக்கு வல்லமையாக கொடுப்பவரே, அதற்காக நன்றி இயேசுவே. எங்களுடைய சகோதரர் ஸ்டீபன் வழியாக பல அற்புதங்களை இந்த உலகத்தில் தெரிவித்துக் கொண்டிருப்பவரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே அவர் வழியாக நாங்களும் அற்புதத்தை அனுபவிப்போம் என்ற விசுவாசத்தை கொடுத்தவரே, அதற்காக நன்றி இயேசுவே. எங்களை முழுவதும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய தொழிலை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய தூய ஆவியாளர்களை நிரப்புங்கப்பா, உம்மை வல்லமை நிறைந்த கரங்களால் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பாதத்துல எங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை நிறைந்த இயேசுவுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளாக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அவருடைய வல்லமை நிறைந்த அந்த கரமானது அவருடைய தலையிலிருந்து அந்த இரத்த வழிந்தோடு இருக்கிறது காரணம். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. வல்லமை அந்த ஆண்டவர் கண்டிப்பாக இந்த தருணத்துல நம்ம ஒவ்வொருவரையும் அந்த கிருபையால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, கிருபைக்கு நன்றி சொல்லுங்க. தூய ஆவியுடைய வல்லமை நிறைந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தூய ஆவியானவர் இந்த தருணத்துல இதோ ஆசீர்வாதத்தின் ரத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆவியுடைய வல்லமைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்முடைய கிருபையால் ஏதோ தூய ரத்தத்தை இந்த தருணத்தில் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி இயேசுவே நன்றி சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறது, நாம் கண்கூடாக பார்க்க ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். நன்றி 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 இயேசுவே என்று சொல்லுங்க, நன்றி அப்பா என்று சொல்லுங்க. அதோ ஆண்டவருடைய இரத்தத்தால் நம்முடைய சகோதரரை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தாக்கத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவருடைய ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டவரே நீ தொழுகப்பா என்று ஜெபிங்க. உடைய தூய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே உடைய தூய இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும்
எல்லாரும் வல்லமையோடு ஜெபிங்க. ஆண்டவரே நன்றி 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 இயேசுவே. இது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அடையாளம். நான் இருக்கின்றேன் கலகாலே தெரியாது என்ற இறை வார்த்தை கேட்ப இறைவன் இந்த நாளில் உங்களுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றார். தவக்காலத்தில் நான் சிலுவையில் அந்த நிலையை பார்த்துமா நீ மனம் திருந்தவில்லை என்று இறைவன் கேட்கின்றார். உயிருள்ள இறைவன் அவருடைய இரத்தத்தை வெளிப்படுத்தி விட்டார். நாம் எந்த நிலையில் இறைவனை ஏற்றுக்கொள்ள போகின்றோம்? முழு உள்ளத்தோட முழு ஆன்மாவோடு அவரை நான் உற்று நோக்குவோமா? நான் ஆரம்பத்தில் உங்களிடம் கூறியபடி என் மக்களுக்கு உங்களுடைய அடையாளத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று கேட்டேன். ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருந்து ஒரு மகனின் விருப்பத்தை நிறைவேற்றுவர் நம் இறைவன். அவருடைய தாய் அன்னை மரியா, நீ கேட்பதற்கும் மேலாக நான் உனக்கு செய்ய காத்திருக்கின்றேன். நீ தாயின் கருவை செல்வதாக முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டு என்று சொன்ன இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை எவ்வாறு கேட்டிருக்கிறார்? நன்றி சொல்லுவோமா? இறைவனுக்கு நன்றி சொல்லுவோமா? இதுவரை செய்த இதுவரை செய்த இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயலுக்காக இறைவா உமக்கு நன்றி. உபரிதமாக இருந்த என்னை வேகமாக மாற்றிய உம்மை, உபரிதமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைகடலைந்து ஓய்கின்றவரை, அலைகடலைந்து ஓய்கின்றவரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உனக்கு நன்றி. தனிமரமாக வளர்ந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, கனிமரமாக வளர்ந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. எல்லாம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன். கடவுள் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே இதுவரை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்த அளப்பரிய ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா கண்மணி போல நம்மளை காத்து வந்திருக்கிறார். நன்றி இயேசுவே சொல்லுங்க. பல விருப்பங்கள் வந்திருக்கலாம், இக்கட்டுகள் வந்திருக்கலாம், தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம். ஒவ்வொரு நிலையிலுமே அவருடைய கரமானது நம்மோடு இருந்திருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசனம் இல்லாமல் இருந்திருந்தால் எதோடு அழிந்து போயிருப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மே இல்லாமல் இருந்திருந்தால் எதோடு ஒழித்து போயிருப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் காணாமல் போயிருப்போம். ஆனால் அவருடைய கரம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மத்தியில் இருந்திருக்கிறது, நம்மோடு இருந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க.
உடைய கிருபைக்காக நன்றிப்பா என்று சொல்லுங்க. உடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நீ செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தருணத்துல நன்றி பெருக்கோடு எடுத்து பார்க்கிறேன்ப்பா என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. கிருபை நிறைந்த இறைவனுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமையா இது போன்ற தருணத்துல ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தால் தூய்க்கப்பட்ட அந்த பாடுபட்ட சொல்லுவோம். இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருக்கேன், அவர் சிறுவம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிற பாடப்பட்ட சிறுவம் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சூழத்தில் அப்படியே வடித்து ஓடிக்கிட்டு இருக்கிறதாங்க. நீ பார்க்கவே முடியாது, அப்படி ஓடுதுங்க. ஆனால் இந்த சிறுவத்தை என் சிறுவத்திலே வரணும் அப்படின்னு இந்த உச்சந்தலையிலிருந்து வருவது அந்த ரத்தம், அந்த வண்டமிலிருந்து ரத்தம் அந்த கரங்களிலே ஓடுவது. இந்த பாருங்க, இது வெயிலை பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த தேவையுடைய ரத்தத்தை கரெக்டாக நாங்கள் சாப்பிட கொஞ்ச நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொன்னார், அவங்க எதை சுமந்து வருதுனால அப்படி ஓடி பார்க்குற அந்த டாக்டர் இந்த ரத்தம் சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்க இந்த ரத்தத்தினுடைய மகிமை. அந்த ரத்தத்தினுடைய இயேசுடைய ரத்தம் இந்த இடத்துல முழுவதுமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரசன்னமாக இருக்கிற தேவனுடைய வல்லமை எல்லாருடைய வல்லமையோடு ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வத்தோடு நாம் இருக்கிறோம். அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய தேவனை நாம் கடவுளை ஒப்படைத்து இந்த தருணத்தில் ஆசீர்வாதமாக எல்லாருமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவனை இது காட்சி கொள்ள மாறாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்கான இறைவன் ரத்தம் சிந்திருக்கின்றோம். அதை நாம் படித்திருக்கின்றோம். பலவிதமான தொலைக்காட்சிகள் மூலமாக அதை கண்டிருக்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், நீ காண முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்கின்றான். வார்த்தையாக அல்ல. நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய தலையிலிருந்து வரும் இந்த இரத்தத்தால் உங்களுக்கு வலி ஏற்படவில்லையா என்று. வலிகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த தருணத்தில் நான் நினைப்பது என்னவென்றால், இந்த வலியை நான் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவருடைய மக்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இறைவன் வலிகளை காண்பிக்கின்றார். அவர் வலிகளை நாம் பின்பற்றும் பொழுது இந்த வலிகள் எனக்கு பெரிதாக தெரியப்படவில்லை. இதோ இந்த சிலுவையை உங்கள் முன்னால் நான் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், பலவிதமான பிரச்சனைகள், முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக கட்டிகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு பெண்மணியின் கட்டியை இறைவன் குணப்படுத்த காத்திருக்கின்றான். குழந்தை இல்லாத பெண்மணிக்கு இறைவன் குழந்தையை கொடுக்கவும் காத்திருக்கின்றான். தன்னுடைய ஒரு சோதனை தூக்க முடியவில்லை. பல வருடங்களாக தவிர்த்திருக்கும் ஒரு சகோதரனை இறைவன் தொட காத்திருக்கின்றான். நாம் இறைவன் நமக்கு காண வருகின்றான். இறைவனை நாம் காண வேண்டும் என்றார். அந்த முழு இதயத்தோடு நான் உங்களிடம் இதை கொண்டு வரும்போது உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் இறைவனிடம் கேட்டுங்கள். இதை தொடுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம். இரத்தங்கள் அவரிடமிருந்து வர ஆரம்பித்தன. காட்சி பொருளாக இல்லை, கருணை உள்ளம் படைத்த அன்னை மரியான இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரே மகன். அவர் சிந்திய ரத்தம் ஒரு நாளும் வீண் போகுவதில்லை, மாறப்படுவது. நீ செய்த தொழும் எல்லாம் அப்படியே நடுவில் வருவாரு. கூப்பிடுங்க, யாரும் தொட வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமைகளின் ரத்தத்தால் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கண்களை மூடி ஜெபிப்போம்.
Thank you.
இந்த தவ காலத்தில் போன வருஷம் போன மாதத்தில் நான் ஒரு மாதம் கூட ஆகல, ஒரு குடும்பம் வந்தாங்க, நிற்கிறாங்க, சாட்சியாக நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னாலே புள்ள அரிக்குது. ஒரு சாட்சியத்தை சொல்லிட்டு நான் விவரத்தை சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து சந்திச்சு தவக்கான தொடக்கத்தில் தான் சந்தித்தாங்க. அதனால் பேச முடியாது. ஒரு பெரிய இஷ்யூ. தலையில் கிளாத்து என்ன செய்யறது தெரியலன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டுக்காரமாக வந்தாங்க. அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ நேற்று நைட்டு என்கிட்ட ஓடி வந்தாங்க. விசுவாசம் நைட்டு போல தான் ஓடி வந்து சேலையும் மாலையும் கையில் கொடுத்துட்டு இவர் சொன்ன அந்த வார்த்தை இப்போ ஒரே பேசுவார். ஒரு பெரிய அற்புதம், மாதாவுடைய மகிமை. ஒரு விஷ காய்ச்சல்னால அந்த பிளட் கிளாட் ஆகி பிரெயினில் கிளாட் ஆகி அவருடைய வாய்ஸ் போயிடுச்சு. அவரால் பேச முடியல. வாய்ஸ் வர என்னோட அன்னைக்கு வரும் பொழுது வாயை திறக்கிறாரு. அவங்க அம்மா அழுது ஒரே கத்துனா பேச வர மாட்டேங்கிறாரு. இவர் சொன்ன அந்த வார்த்தை நான் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் என்ன செய்யறது தெரியல அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல நேராக போ, அவர் எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் அதே வார்த்தை தான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜெபமாலை சொல்லிட்டு நான் அந்த போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து நான் வெள்ளிக்கிழமை வாங்கினேன். எல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தாங்க. அந்த தவக்காலத்தில் பார்த்தேன். அந்தாங்க வந்து நேற்று ராத்திரி ஓடி வந்து அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை நேற்று போய் நாளைக்கு ஸ்கேன் எடுத்துருக்கிறாங்க. அந்த கட்டி இல்லைட்டாரு டாக்டர். கட்டி இல்லைட்டாரு. அவர் சொன்னார் பாதம் பேசுவது பேசுகிறேன் பாதம். எனக்கே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். இறைவன் நல்லவர், நம் இரக்கம் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவை தொட்டால் பாருங்கள்.
எந்த தேவையை இந்த தருணத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைக்கிறோமோ அதை உருக்கமாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த விருப்பத்தோடு வந்திருக்கிறேனப்பா, உன்னை விட்டால் விளக்கு யார் இருக்கலாம், என்னை ஆசீர்வதிக்கப்பா என்று சொல்லி நம்மே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Thank you.
என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாம் வல்லவரான உயிருள்ள தெய்வம் இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. ஆமென்.